கண்மணி அன்புடன் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். அன்பை பார்த்த உடனே கண்மணி பதில் பேசாமல் இருக்காங்க. அப்போ அன்பு இங்கே தான் தங்க போகிறாரா? ஆனால் அன்பு கிட்ட பேசக்கூடாது. ஆனால் ஜீவா எதுக்காக அன்புக்கு உதவி செய்யணும் ஒன்றுமே புரியலையே. அன்பு என்னோட வீட்டுக்காரர் தான் அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்டு ஜீவாவுக்கு தெரியவே தெரியாது. அதனால தான் ஜீவா உண்மை என்னன்னு தெரியாமல் அன்புக்கு இவ்வளோ உதவி செய்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்கே கண்மணி வீட்டில் உள்ள எல்லாரும் அன்பு வந்ததெல்லாம் பார்த்துட்டு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் பாட்டிக்கு அன்பு சப்போர்ட் பண்ணாங்க, இப்போ அன்பு பாட்டியே புரிஞ்சுக்கலையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்பயும் போல கண்மணி ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போன உடனே அவங்க கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தேன்மொழி சொல்கிறாங்க, என்ன கண்மணி இன்னைக்கு என்ன வேலை செய்ய போகிற, இன்னைக்கு என்ன சமைச்சு கொடுக்க போகிற அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வர கஸ்டமர் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி புதுசாக ஏதாவது நான் சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு இருக்கும்போது ஜீவா எல்லாரையும் கூப்பிட்டு, இனி அன்பு நம்ம ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை பார்க்க போகிறாரு. இங்கே கண்மணி நீ தான் அன்புக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது ஜீவா நானா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் கண்மணி, இங்கே வேலை பார்க்குற எல்லாருக்கும் நீ தானே உதவி செய்கிற, உன்னுடைய பேச்சை கேட்டு தானே எல்லாரும் இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாரும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி அன்புக்கு நீ தான் உதவி செய்யணும். அன்பு பெரிய க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு என்கிட்ட உதவி கேட்டார். நானும் பணம் கொடுத்தேன். ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ஆளுங்கள்லாம் யார், எதுக்கு பிரச்சனை செஞ்சாங்கன்ற உண்மை தெரியாமல் அன்பு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கும்போது மறுபடியும் அன்பு என்னை நம்பி தான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தார், இந்த கம்பெனியை ஆரம்பிக்கணும்னு நினச்சாரு. அப்போ நான் தானே உதவி செய்யணும். அதனால தான் அன்பு தங்குறதுக்கு உங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் தங்க இடம் பார்த்து கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் தான் இனி அன்பு சமைக்க போகிறாரு. அன்பை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அன்பு பிரியாணி செஞ்சாருன்னா ரொம்ப ருசியாக இருக்கும்னு எல்லாரும் பாராட்டி பேசுவாங்க. இப்போ வரைக்கும் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடைக்கவே இல்லை. இனி அன்பு வந்ததுக்கப்புறமா பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடைச்சா சந்தோஷம் தானே. அன்பு ஏற்கனவே ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனில் தான் பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்திருக்காருன்னு எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் அன்பு தன்னுடைய திறமையால் முன்னேறணும்னு நினைக்கிறாரு. அன்பு நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்வார், எனக்கு உதவி செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அன்பு இப்போ என்னுடைய ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. அன்பு எனக்கு ஃப்ரெண்டாக கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு பேசும்போது கண்மணி யோசிக்கிறாங்க. அன்பு என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை செஞ்சுருக்காரு. தன்னுடைய பாட்டி தான் முக்கியம்னு என் வீட்டில் உள்ள யாருக்கும் தர வேண்டிய மதிப்பு மரியாதை அன்பு வீட்டில் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதனால தானே நான் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டேன். என் அம்மா வீட்டில் இருக்கேன். ஆனால் அன்புவை பற்றி புரிஞ்சிக்காம இங்கே ஜீவா இப்படிலாம் ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. அன்பு நானும் எப்படி இந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்க முடியும்? அப்படியே வேலை பார்த்தாலும் நான் தான் அன்புக்கு உதவி செய்யணும்னு ஜீவா சொன்னதுக்கப்புறமா எப்படி இந்த வேலையை என்னால் பார்க்க முடியும்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க கண்மணி. இங்கே அன்பு சொல்கிறாங்க, கண்மணி நீங்கள் எனக்கு உதவி செய்யலாம், என்னால் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கிறாரு அன்பு. இங்கே அன்புக்கிட்ட ஏற்கனவே என் ஃப்ரெண்டு கண்மணி தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்காங்க. கண்மணி வந்ததுக்கப்புறமா தான் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய கஸ்டமர் வர ஆரம்பிச்சிருக்காங்கன்னு கண்மணியை பற்றி ஏற்கனவே அன்புக்கிட்ட ரொம்ப பெருமையாக பேசினதால நான் தான் கண்மணியோட அருமை பெருமையை புரிஞ்சிக்காம திறமை என்னென்னு தெரிஞ்சிக்காம பாட்டிக்காக சப்போர்ட் பண்ணிட்டேன். இனியும் அப்படிலாம் நான் இருக்கவே கூடாது. ஜீவா மட்டும் உதவி செய்யலைனா, இந்த பொறுப்பான வேலையை எனக்கு கொடுக்கலனா கண்டிப்பாக என்ன செய்யணும்னு தெரியாமல் நான் ரொம்ப யோசிச்சிருப்பேன். என் ஃப்ரெண்டு யாருமே எனக்கு உதவி செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனால் ஜீவா சரியான நேரத்தில் க்ளவுட் கிச்சனில் பிரச்சனை வந்தால் என்ன, நீங்கள் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் வேலை பாருங்கன்னு எனக்காக பேசி எனக்கு இவ்வளோ பெரிய வேலையை கொடுத்துருக்காரு. நம்பிக்கையாக அந்த வேலையை சரியாக பார்க்கணும். என்னால் கண்மணிக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்றதுக்காக தான் இப்படி பேசிட்டு வந்திருக்கேன். அதனால் கண்மணி அவங்க வேலையை பார்க்கட்டும், நானும் பொறுப்பாக என்னுடைய வேலையை பார்ப்பேன் அப்படின்னு இங்கே அன்பு வந்த உடனே அங்கே பிரியாணிலாம் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்க அங்கே ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறவங்க ஏற்கனவே வேலை பார்த்துருந்த ஸ்டாஃப் எல்லாரும் ரொம்ப கோபமாக இருக்காங்க. என்ன ஜீவா வர வர நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒவ்வொருத்தரையாக வேலைக்கு வர வைக்கிறாரு, ஆனால் நம்ம சமைக்கிறத புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு, நமக்கு நல்ல பேர் கிடைக்க மாட்டேங்குது. இத்தனை வருஷமாக அந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கிட்டது நாங்கள் தானே, ஆனால் இப்போ கண்மணி வந்துட்டாங்கன்னு கண்மணியை பெருமையாக பேசுகிறாங்க. அன்பு வந்துட்டாங்கன்னு அன்பை விட்டு கொடுக்காம ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு ஜீவா அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. இங்கே அன்போட அம்மா கார்த்திகிட்ட கேட்குறாங்க, கார்த்தி இப்போ அன்பு எப்படி இருக்கான்?
அன்புக்கிட்ட பேசுனியா? அன்பு வேற புதுசாக க்ளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிருக்கான்னு சொன்னேன். என் பையன் அன்புவை பார்க்கணும் பேசணும்னு தோணுது. நீயும் நானும் அன்புக்கிட்ட பேசிட்டு வரலாமா? ஆனால் அன்பு இப்போ எங்கே தங்கியிருக்கான்னு வேற தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. பெரியம்மா, இங்கே புதுசாக க்ளவுட் கிச்சன் ஆரம்பிச்சதை பற்றி தானே உங்களுக்கு தெரியும். இப்போ அன்பு அந்த க்ளவுட் கிச்சனை நடத்தலைன்னு இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற? என்ன ஆச்சு? அன்பு இப்போ எங்கே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அன்புக்கு தெரியாமல் யாரோ வந்து அங்கே க்ளவுட் கிச்சனில் பிரச்சனை செஞ்சுருக்காங்க. அவங்க யாருன்னு தெரியல. ஆனால் மறுபடியும் அன்பு க்ளவுட் கிச்சனை நடத்த முடியாத ஒரு நிலைமையில் இருக்கும்போது இங்கே வந்து அன்புக்கு உதவி செஞ்சது இங்கே ஜீவா தான். இப்போ அன்பு என்ன செய்கிறான் தெரியுமா? ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலைக்கு சேர்ந்துருக்கான். அதே மாதிரி எங்கே தங்கியிருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, எங்கே தங்கியிருக்கான் அப்படின்னு பதட்டமாக கேட்குறாங்க அன்போட அம்மா. உடனே கண்மணி எங்கே இருக்காங்களோ அவங்க பக்கத்து வீட்டில் தான் இங்கே அன்பு இருக்கான்னு சொன்னதை கேட்டு, ஒரு பக்கம் இங்கே அன்போட க்ளவுட் கிச்சனில் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு அன்போட அம்மா மனசு வேதனைப்பட்டாலும், அப்படியா, அன்பு கண்மணி வீட்டு பக்கத்தில் தான் தங்கியிருக்கானா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ என் மருமக கண்மணியை சீக்கிரமாகவே அன்பு புரிஞ்சுப்பான். இந்த வீட்டுக்கு அன்பு திரும்பி வரும்போது என் மருமக கண்மணியை கூப்பிட்டு தான் வரணும். வெண்ணிலா யோசிக்கிறதெல்லாம் இனி நடக்கவே நடக்காதுன்னு எனக்கு ரொம்ப தெளிவாக புரியுது. எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. அன்பு வந்து ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனில் தன்னுடைய திறமையால் முன்னேறணும் நிறைய வேலை பார்த்துருக்கான். நம்ம கம்பெனிக்காக கஷ்டப்பட்டு நிறைய உதவி செஞ்சுருக்கான். ஆனால் இப்போ இங்கே அன்போட பாட்டி அன்பு புரிஞ்சிக்கல. அன்போட அருமை பெருமை என்னன்னு தெரியாமல் தேவையில்லாமல் பேசினாங்கல்ல. அதனால அன்பு கொஞ்ச நாள் இந்த ரெஸ்டாரண்ட்லேயே வேலை பார்க்கட்டும். ஆனால் கண்மணிக்கிட்ட நான் கண்டிப்பாக பேசணும். ஏன்னா அன்பு மனசு மாறணும்னா கண்மணி முதல்ல அன்பை புரிஞ்சுக்கணும். 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நான் நினைக்கிற மாதிரியே அன்பும் கண்மணியும் இந்த வீட்டுக்கு வந்துடுவாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அன்போட அம்மா. பெரியம்மா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான். இப்படிலாம் கண்டிப்பாக நடக்கும்னு எனக்கும் தோணுது அப்படின்னு இங்கே கார்த்தியும் அன்போட அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வெண்ணிலா வந்து கவனிக்கிறாங்க. என்னது, நாம் திட்டம் போட்டு அன்போட க்ளவுட் கிச்சனில் பிரச்சனை செஞ்சுருக்கோம், நிறைய செலவு பண்ணியிருக்கோம், அந்த ஆளுங்களுக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கோம். இப்படியெல்லாம் செஞ்சால் அன்பு என்னை புரிஞ்சுப்பார், வேற வழியே இல்லாமல் நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்துடுவார். அன்பு என் பேச்சை கேட்டு இங்கே இருக்கிற கம்பெனியில் வேலை பார்ப்பாருன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அன்பு அங்கே ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டில் வேலைக்கு சேர்ந்துட்டாரா? இப்படி நடக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அப்படி தெரிஞ்சிருந்தா நான் இவ்வளோ பெரிய பிரச்சனையை செஞ்சுருக்க மாட்டேன், இவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்க மாட்டேன். அன்பு இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாரு அப்படின்னு வெண்ணிலா ரொம்ப கோபமாக இருக்காங்க. அந்த சமயம் அங்கே பாட்டி வந்த உடனே இங்கே அன்போட அம்மா வந்து கிச்சனில் இருக்க வேலையை பார்க்குறதுக்காக கிளம்புறாங்க. அங்கே பாட்டி வந்துட்டு, என்ன வெண்ணிலா, என்ன யோசிக்கிறேன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா, அன்பு எப்போ தான் திரும்பி வருவான் அப்படின்னு கேட்கும்போது, தெரியலையே பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வெண்ணிலா இப்படி பதில் சொல்கிற? அன்புக்கிட்ட நீ பேசுனியா இல்லையான்னு சொல்லும்போது, அன்பு க்ளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிருக்காருன்னு கார்த்தி தானே சொன்னாங்க. அப்புறம் இப்போ என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு, கம்பெனியில் நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் பாட்டி அப்படின்னு வெண்ணிலா அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே கார்த்தி வந்து பாட்டிக்கிட்ட பேசுகிறாங்க. பாட்டி, எதுக்கு வெண்ணிலாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க? அன்பு நம்ம வீட்டுக்கு வரணும்னா வெண்ணிலாவை இங்கேருந்து அனுப்பிடுங்க. வெண்ணிலா செய்கிற உதவிக்கெலாம் நம்ம நன்றி சொல்லலாம். அதுக்காக வெண்ணிலா நம்ம வீட்டில் தான் இருக்கணும்னு நீங்கள் இப்படிலாம் பேசுகிறதுனால தான் அன்பு இன்னும் நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்கிறாங்கன்னு நீங்கள் ஏன் பாட்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அன்புக்கு எவ்வளவோ பிரச்சனை வருது, ஆனாலும் அன்பு தன்னுடைய திறமையால் முன்னேறணும்னு நினைக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும்போது, என்ன கார்த்தி என்ன பேசுகிற? க்ளவுட் கிச்சன் ஆரம்பித்த உடனே அன்புக்கு நிறைய வருமானம் வரும், நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான். இனி அன்பு இந்த வீட்டுக்கு வரவே மாட்டான்னு சொல்கிறியான்னு சொல்லும்போது, க்ளவுட் கிச்சன்லேயும் யாரோ பிரச்சனை செஞ்சுருக்காங்க. எனக்கு என்னவோ இந்த வெண்ணிலா மேலே தான் சந்தேகமாக இருக்குது. ஆனால் அன்பு இந்த உண்மையை கண்டுபிடிச்சு, ஒருவேளை இந்த பிரச்சனைக்கு காரணம் வெண்ணிலா தான் அப்படின்னு அன்புக்கு தெரிய வந்தா அப்புறம் கண்டிப்பாக வெண்ணிலாவுக்கு சரியான பதில் கொடுப்பான் இங்கே வந்து அன்பு அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, என்ன பிரச்சனை ஆச்சுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டில் தான் அன்பு வேலை செஞ்சிட்ருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லும்போது, என்னது, ஜீவா ரெஸ்டாரண்ட்டில் இங்கே அன்பு வேலைக்கு சேர்ந்துருக்கானா? என்ன அவசியம் இருக்குது? ஏற்கனவே நம்ம கம்பெனியை பார்த்துக்கிறதுக்கு அன்பு திரும்பி வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அன்பு எதுக்காக இப்படி ரெஸ்டாரண்ட்டில் வேலைக்கு சேரணும்? நம்ம கம்பெனியில் இருக்க வேலையை பார்த்தா அன்பு கேட்ட மாதிரியே நிறைய பணம் நாங்கள் கொடுப்போமே. அதான் வெண்ணிலா பேச்சை கேட்டு நம்ம கம்பெனியில் வந்து அன்பு சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும்.
பேசாமல் அன்புக்கிட்ட பேசி ஆகணும். வெண்ணிலா தான் அன்புக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, வெண்ணிலா பேசினா அன்பு கண்டிப்பாக கேட்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது, நான் பார்த்துக்கிறேன், இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. இங்கே கண்மணியை பார்க்கறதுக்காக அன்போட அம்மா ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி வராங்க. கண்மணியை பார்க்கறதுக்காக அன்போட அம்மா வந்த உடனே, வாங்க சம்மந்தி அப்படின்னு கண்மணியோட அம்மா வந்து கூப்பிடுறாங்க. கண்மணி எங்க? என் மருமக கண்மணி கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சம்மந்தி, அன்பு மாப்பிள்ள இங்கே தான் தங்கியிருக்காரு, ஆனால் நீங்கள் அன்புக்கிட்ட பேசாம கண்மணியை பார்க்கணுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி என்னை புரிஞ்சுக்கிட்டா என் பையன் அன்பு என்னை சீக்கிரமாக புரிஞ்சுப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அன்பு எப்படியும் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவான்னு எனக்கு தெரியும். ஆனால் அன்பு வரும்போது என் மருமக கண்மணியை கூப்பிட்டு வரணும். அதுக்காக தான் நான் கண்மணிக்கிட்ட பேச வந்திருக்கேன்னு சொல்லும்போது, அத்தை நீங்களா அப்படின்னு வந்த உடனே, அத்தை இந்தாங்க காஃபி அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி. கண்மணி எப்படிம்மா இருக்கேன்னு கேட்குறாங்க. அத்தை நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் நீ இப்போ பொறுப்பாக நிறைய வேலை செய்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னை பார்த்து பேசணும்னு நினச்சேன், அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அன்போட அம்மா. உடனே கண்மணி ரொம்ப சந்தோஷமாக, அம்மா அத்தைக்கு இடியாப்பம் எடுத்துகிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி நீ எப்படி இருக்கேன்னு கேட்கும்போது, அத்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே கண்மணியோட அம்மா அன்போட அம்மாவுக்கு இடியாப்பம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கண்மணி நீ எவ்வளோ ருசியாக சமைப்ப, உன்னை பற்றி எனக்கு தான் தெரியும், உன்னுடைய திறமையால் நீ கண்டிப்பாக முன்னேறுவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் அன்பு எங்கள் பேச்சை கேட்காம இங்கே வந்து அன்போட பாட்டி பேசின பேச்சால் வந்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான். ஆனால் இப்போ ஜீவா ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலைக்கு சேர்ந்துருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அத்தை நானும் அங்கே தான் வேலை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. என்ன கண்மணி சொல்கிற, நீயும் அங்கே தான் வேலை பார்க்குறியா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாம் என் ஃப்ரெண்டு தான் ஜீவா, ஜீவா பேச்சை கேட்டு தான் ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டில் பொறுப்பான வேலையை பார்க்குறேன், ஜீவா ரெஸ்டாரண்ட்டில் நான் தான் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா கண்மணி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு தெரியும் உன்னுடைய திறமையால் நீ கண்டிப்பாக முன்னேறுவேன்னு எனக்கு தான் தெரியுமே, ஆனால் அன்போட நிலைமையை பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது, அன்புக்கிட்ட நீங்கள் தான் பேசணும், அன்பு ஜீவாவுக்கு உதவி செய்கிறதுக்காக எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தது எனக்கு சந்தோஷந்தான், ஆனால் அன்பு எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பார்த்துருக்காரு, அதே மாதிரி கம்பெனியில் எல்லா வேலையவும் ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிட்டது அன்பு தானே, அன்பு எதுக்கு இங்கே ரெஸ்டாரண்ட்டில் வந்து எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணும், எதுக்கு இப்படிலாம் கஷ்டப்படணும் அத்தை, அன்பு இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்காரு, நீங்களே அன்புக்கிட்ட பேசுங்க, புரிய வைங்க, அன்பு இங்கேருந்து கூப்பிட்டு போங்க, அன்பு அவருடைய வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டோன்னு சொல்லும்போது, என்னம்மா கண்மணி இப்படி பேசுகிற, நீயும் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வர வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நான் நல்லபடியாக முன்னேறணும், உங்கள் வீட்டுக்கு நான் மருமகளாக வந்தப்ப என்னை யாரும் புரிஞ்சுக்கல, ஏளனமாக பேசுனாங்க, என் வீட்டில் உள்ள எல்லாரையும் கேள்வி கேட்டு தலகுனிய வச்சாங்க, ஆனால் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், எங்ககிட்ட வசதி இல்லை, நீங்கள் எதிர்பார்க்குற பணம் இல்லை, அதனால தானே இப்படிலாம் பேசுகிறாங்க, நான் கண்டிப்பாக முன்னேறணும். பிரியாணி கடை போட்டப்ப பாட்டியும் வெண்ணிலாவும் வந்து தேவையில்லாமல் பேசினாங்க, அப்போ நான் ரொம்ப அமைதியாக இருந்தேன், ஏன்னா என்னாலையும் கண்டிப்பாக முன்னேற முடியும், கண்மணி க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்க முடியும், அப்போ இவங்ககிட்ட பேசிக்கலான்னு பொறுமையாக இருந்தேன், ஆனால் இப்போ எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு, என் ஃப்ரெண்டு ஜீவா மூலமாக எனக்கு இந்த பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதனால் என் வேலையை ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிறேன், ஆனால் அன்பு அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் அன்புக்கிட்ட நான் பேசுகிறத விட உன்கிட்ட பேசினாதான் நீ வந்து அன்பு மனசை மாற்றுவ, அன்பு மட்டும் எங்கள் வீட்டுக்கு வந்தால் போதாது, நீயும் என் மருமக தான், நீயும் அன்பும் சந்தோஷமாக எங்கள் வீட்டுக்கு வரணும், அதுக்காக தான் உன்னை பார்த்து பேசிட்டு போகலாமேன்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு புரியுது அத்தை, ஆனால் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் இப்போ நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி. என்ன கண்மணி நீயே இப்படி பேசுறீ அப்படின்னு சொல்லும்போது, அத்தை நான் நல்லா சம்பாதிக்கணும், பெரிய பிஸ்னஸ் செய்யணும், பாட்டியும் வெண்ணிலாவும் பேசின பேச்சுக்கு சரியான பதில் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் உங்கள் வீட்டுக்கு நான் மருமகளாக வருவேன், அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையன் அன்பு முதல்ல என்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அன்பு அங்கே வீட்டுக்கு வராரு. அன்பை பார்த்த உடனே, அன்பு எப்படிப்பா இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா நீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, என்ன அன்பு என்னை பார்க்க வரவே இல்லையே, ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டேங்கிறிய அன்பு, எப்படி இருக்கன்னு கேட்கும்போது, அம்மா நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் இப்போ நீங்கள் கூப்பிட்டாலும் என்னால் நம்ம வீட்டுக்கு வர முடியாதுமா, நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக என் வேலையை பார்த்துக்கிறேன், சீக்கிரமாக நானும் கம்பெனி ஆரம்பிப்பேன், பாட்டியும் வெண்ணிலாவும் என்னெல்லாம் பேசுனாங்கன்னு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குமா, கண்டிப்பாக நல்லா சம்பாதிப்பேம்மா, என்னால் தான் பிரச்சனை வருதுன்னு பாட்டி சொல்கிறாங்கல்ல, நான் தனியாகவே இருந்து நல்லபடியாக முன்னேறினாதான் பாட்டிக்கு என்னுடைய அருமை பெருமை என்னன்னு தெரியும், அது வரைக்கும்
நம்ம வீட்டுக்கு வர சொல்லாதீங்கம்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு உடனே அங்கேருந்து கிளம்புறாரு. ஒரு பக்கம் கண்மணி, இன்னொரு பக்கம் அன்பு. இவங்க 2 பேரும் நான் பேசுகிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் சீக்கிரமாக ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அன்பும் கண்மணியும் சந்தோஷமாக என் வீட்டுக்கு வரணும், அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்போட அம்மா நினைக்கிறாங்க. உடனே அங்கேருந்து கிளம்பி வராங்க. கம்பெனிக்கு வந்த வெண்ணிலாவுக்கு தெரிய வருது, இங்கே ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டில் தான் அன்பு வந்து வேலை பார்க்குறாரு. நம்ம க்ளவுட் கிச்சனில் பிரச்சனை செஞ்ச உடனே ஏற்கனவே அன்புக்கு உதவி செஞ்ச ஜீவா மறுபடியும் அன்புக்கு வந்து ஒரு வேலை கொடுத்துருக்காரு. இப்படிலாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டில் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கிறது இந்த கண்மணி. கண்மணி வந்து வேலை செய்கிற இடத்துல இங்கே வந்து அன்பு வேலை செய்கிறதா? அதெல்லாம் நடக்கவே கூடாது. அன்பு என் பேச்சை தான் கேட்கணும், என்னுடைய கம்பெனியில் தான் வேலை பார்க்கணும், அப்போ தானே நான் அன்பை கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஆனால் இப்போ அன்பு என் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தது மட்டும் இல்லாமல் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், புதுசாக க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கணும் அப்படி நினச்சாரு. ஆனால் நான் வந்து அப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு யோசித்து பிரச்சனை செஞ்சேன். ஆனால் இப்போ ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்லேயே வேலை பார்க்குறாரா? கண்மணி வேலை பார்க்குற அந்த ரெஸ்டாரண்ட்டில் இங்கே வந்து அன்பு வேலை பார்க்கவே கூடாது. அன்புக்கிட்ட பேசணும், அன்பை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் கண்மணிக்கு சரியான பதில் கொடுக்கணும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் கண்மணி தான். அன்பு என்னை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் எவ்வளவோ வந்து பேசி புரிய வைக்க நினைக்கிறேன். ஆனால் இந்த கண்மணியால் தான் நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வெண்ணிலா வந்து ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி வராங்க. ஜீவாவை பார்க்கணும், கண்மணியை பற்றி பேசணும். கண்மணி இந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வரும், கண்மணியை நம்பாதீங்க அப்படின்னு கண்மணியை பற்றி பேசினா ஜீவா புரிஞ்சுப்பார் அப்படின்னு நினச்சிட்டு வராங்க. இங்கே கண்மணியும் ஜீவாவும் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு தெரியாமல் தான் அங்கே கிளம்பி வராங்க. அங்கே வந்த உடனே அன்பு, என்ன அன்பு இங்கே வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, வெண்ணிலா உனக்கு இங்கே என்ன வேலைன்னு கேட்குறாங்க. அன்பு, நீங்கள் எவ்வளோ வசதியாக இருந்தீங்க, எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பார்த்துருக்கீங்க, இங்கே வந்து எல்லாருக்கும் பிரியாணி சமைச்சு கொடுக்குறீங்க, இந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்யணுமா? வேணும்னா கண்மணி செய்யட்டும், கண்மணியால் தான் புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க முடியாது, ஏன் கம்பெனி ஆரம்பிக்க முடியாது, இப்படி இடியாப்பம் செஞ்சு கொடுக்கறது, பிரியாணி செஞ்சு கொடுக்கறதுன்னு இந்த வேலையெல்லாம் கண்மணி பார்க்கட்டும். நீங்கள் எதுக்கு அன்பு இதெல்லாம் செய்யணும்? நீங்கள் கிளம்பி வாங்க, நம்ம கம்பெனி நல்லபடியாக நடக்கணும்னா நீங்கள் இருக்கணும் அன்பு, அதனால் நீங்கள் வரணும் அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த ஜீவா கிட்ட வந்து பேசுகிறாங்க. சார், நீங்கள் தானே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் அன்பை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு கேட்குறாரு ஜீவா. ஆமாம், அன்பு என்னை புரிஞ்சுக்கிட்டா உடனே எனக்கும் அன்புக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது, இங்கே ஒரு பக்கம் அன்புக்கு ரொம்ப கோவம் வருது, இன்னொரு பக்கம் கண்மணி ரொம்ப கோவமாக இருக்காங்க. வெண்ணிலாவுக்கு வேறு வேலையே இல்லை, இப்படியே பேசிட்டு பிரச்சனை செய்கிறது அந்த வெண்ணிலாவுக்கு வேலையாகவே இருக்குது. ஏன் முன்னாடியே வெண்ணிலா இப்படிலாம் பேசுகிறாங்கல்ல அப்படின்னு ரொம்ப கோவமாக இருக்காங்க கண்மணி. உடனே வெண்ணிலா வந்து ஜீவா கிட்ட சொல்கிறாங்க, ஜீவா உங்களுக்கு அன்பை பற்றி தெரியும், ஆனால் இந்த கண்மணியை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்மணி என்னுடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு ஜீவா சொல்கிறதுக்கு முன்னாடியே இங்கே வந்து வெண்ணிலா பேச ஆரம்பிக்கிறாங்க. கண்மணியை பற்றி பேசினா ஜீவா நம்புவார், அப்புறம் கண்மணி இங்கே வேலை பார்க்க வேண்டான்னு ஜீவா வந்து முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்மணியை நம்பாதீங்க, அவங்க சரியாக எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, கண்மணிக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பான வேலையை கொடுத்துருக்கீங்க, அதனால் கண்மணியை நம்பவே நம்பாதீங்க, கண்மணியை இங்கேருந்து அனுப்புங்க, இந்த ரெஸ்டாரண்ட்டில் கண்மணி வேலை பார்க்கவே கூடாது அப்படின்னு கண்மணியை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க வெண்ணிலா. இதெல்லாம் பார்த்துட்ருக்க கண்மணி வந்து ரொம்ப கோவமாக, வெண்ணிலா போதும், இதுக்கு மேலே பேசாதீங்கன்னு சொல்லும்போது, என்ன கண்மணி உங்களை பற்றின உண்மையை ஜீவா கிட்ட சொன்னால் இந்த வேலை கிடைக்காது, அதனால தானே இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது, என்னது எனக்கு இங்கே வேலை கிடைக்காதா, யார் சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க இங்கே வந்து வெண்ணிலா. இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஜீவா வந்து அப்படி தான் வந்து யோசித்து முடிவெடுக்க போகிறாரு. என்ன ஜீவா, கண்மணி இங்கே வேலை பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் முடிவெடுப்பீங்கள்ல, இவ்வளோ நேரம் நான் பேசுனதை கேட்டிங்கல்ல, இந்த கண்மணியை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த வெண்ணிலா கிட்ட எந்த பதிலும் பேசாமல் இருந்த ஜீவா ரொம்ப கோவமாக வெண்ணிலாவை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. என் ஃப்ரெண்டு கண்மணியை பற்றி நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் கேட்கணும், நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு நான் நம்பணுமா? கண்மணியை பற்றி எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க? கண்மணி என்னுடைய ஃப்ரெண்டு, கண்மணியை பற்றி எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டு கண்மணி என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா, பொறுப்பான வேலையை செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறமா என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கஸ்டமர் வராங்க. இப்போ தான் பொறுப்பாக என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், அதுக்கெல்லாம் காரணம் கண்மணி தான்.
என் ஃப்ரெண்டு கண்மணி எனக்கு உதவி செய்கிறதுக்காக அவங்க நடத்திட்டு இருந்த பிரியாணி கடையவும் விட்டுட்டாங்க. இங்கே வந்து இடியாப்ப கடையவும் விட்டுட்டாங்க. எனக்காக வந்து இந்த வேலையை நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறாங்க. கண்மணியை பற்றி எனக்கு தெரியும். ஏன்னா கண்மணி என்னுடைய ஃப்ரெண்டு. அவங்கள பற்றி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. நானும் பொறுமையாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு அப்படியே நம்புவேன் நினச்சிங்களா? கண்மணியை பற்றி இப்படிலாம் பேசுனீங்க, அவ்வளவுதான். கண்மணி என்னுடைய ஃப்ரெண்டு. அதனால் கண்மணியை பற்றி இப்படி தேவையில்லாமல் பேசுகிறது, பிரச்சனை செய்கிறதுன்னு என் ரெஸ்டாரண்ட்டில் வந்து இப்படி பிரச்சனை செஞ்சிட்டு இருந்தீங்க. கண்மணிக்காக சப்போர்ட் பண்ண கண்டிப்பாக நான் வருவேன். என்ன கண்மணி, நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ஜீவா என்னுடைய ஃப்ரெண்டு, அதனால தான் இந்த பொறுப்பான வேலை எனக்கு கிடைச்சது. நீங்கள் தானே வெண்ணிலா பிரியாணி கடைக்கு வந்தீங்க, நீங்கள் தானே என்னால் பிஸ்னஸ் செய்ய முடியாது, நான் எப்படி முன்னேறேன்னு பார்க்க தான் போகிறேன்னு சொன்னீங்கல்ல. அதான் இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்ச உடனே வேண்டான்னு சொல்லக்கூடாதுன்னு இந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கணும்னு என் ஃப்ரெண்டு ஜீவாவுக்கு உதவி செய்ய இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்க எல்லா பொறுப்பான வேலையும் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். போதுமா? நீங்கள் என்னை பற்றி என்ன சொன்னாலும் என் ஃப்ரெண்டு ஜீவா நம்பவே மாட்டான். ஏன்னா ஜீவா மேலே நானும் நம்பிக்கை வச்சுருக்கேன். அதே மாதிரி ஜீவா என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கிறதுனால நீங்கள் சொல்கிற எதையும் என் ஃப்ரெண்டு ஜீவா கேட்கவே மாட்டான். இதெல்லாம் தெரியாமல் ஜீவா கிட்ட வந்து என்னை பற்றி பேசிகிட்ருக்கீங்க. அசிங்கமாக இல்லை வெண்ணிலா? முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து பிரச்சனை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நான் போலீஸை வர வைப்பேன். தேவையில்லாமல் பேசுகிறது, என்னை தலகுனிய வைக்கிறது, அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறது, இப்படியெல்லாம் செய்யணும்னு திட்டம் போட்டு இங்கே வந்திருக்கீங்க. ஆனால் என் ஃப்ரெண்டு ஜீவா சரியான பதில் கொடுத்துட்டான்ல. இந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் வேலை செய்யக்கூடாதுன்றதுக்காக தானே இப்படிலாம் ஜீவா கிட்ட வந்து பேசுனீங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் தான் ஓனர். எப்பயுமே இந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் தான் வேலை பார்ப்பேன். உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்ன உடனே வெண்ணிலா, இதுக்கு மேலே என் ஃப்ரெண்டு கண்மணியை பற்றி இப்படி தேவையில்லாமல் பேசுனீங்க, நான் பொறுமையாக இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஜீவா இப்படிலாம் நான் பேச மாட்டேன், நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக வெண்ணிலா வந்து கிளம்புறாங்க. அப்போ தான் வெண்ணிலாவுக்கு புரிய வருது, இங்கே வந்து ஜீவா தான் இங்கே கண்மணியோட ஃப்ரெண்டு. அதனால தான் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இங்கே வந்து கண்மணிக்கிட்ட இப்படி தேவையில்லாமல் பேசியிருக்கக்கூடாது, பிரச்சனை செஞ்சுருக்கக்கூடாது. அன்பு இங்கே என்ன பிரச்சனை வந்தாலும் ரொம்ப பொறுமையாக இருக்கார். ஆனால் கண்மணிக்கு ஒரு பிரச்சனைனா உடனே ஜீவா வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு. அப்போ கண்மணியும் ஜீவாவும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் தெரியாமல் இங்கே வந்துட்டேன். ஜீவா எல்லார் முன்னாடி என்னை பலார்னு வெளுத்து வாங்கிட்டாரு. இனி இந்த ரெஸ்டாரண்ட் பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே உடனே கண்மணி வந்து எல்லார் முன்னாடியும் ஜீவாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. வெண்ணிலாவை பற்றி எனக்கு தெரியும், வெண்ணிலாவும் என் ஃப்ரெண்டு தான். ஆனால் இப்போ வெண்ணிலாவால் தான் என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வருது. ஆனால் என்னை விட்டு கொடுக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வெண்ணிலா பேசின எதையும் நம்பாமல் வெண்ணிலாவால் எனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நீங்கள் எனக்காக பேசினல ஜீவா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நிம்மதியாக இருக்குது. கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்க வேலையை ரொம்ப பொறுப்பாக பார்த்துப்பேன். இனி வெண்ணிலா கண்டிப்பாக இங்கே வந்து என்கிட்ட பிரச்சனை செய்யவே மாட்டா. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் ஜீவா. நீ இப்படி எனக்காக சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை ஜீவா அப்படின்னு ஜீவா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க கண்மணி. கண்மணியும் ஜீவாவும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இங்கே கண்மணிக்கு ஜீவா இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறத பார்த்துட்டு இங்கே வந்து அன்பு யோசிக்கிறாரு. கண்மணிக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா வெண்ணிலா கிட்ட கண்மணிக்காக நான் தான் பேசியிருக்கணும். ஆனால் கண்மணிக்காக ஜீவா இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெண்ணிலா செஞ்ச பிரச்சனைக்கு இங்கே வந்து கண்மணிக்கு சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் வெண்ணிலாவுக்கு சரியான பதில் கொடுத்துருக்காரு இங்கே ஜீவா. ஜீவா வந்து என்னுடைய ஃப்ரெண்டாக கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு ஜீவா செஞ்ச உதவியால் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அன்பு. கண்மணிக்கு ஜீவா இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதால கண்டிப்பாக கண்மணி அந்த ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப பொறுப்பாக வேலையெல்லாம் பார்த்துப்பாங்க. கண்டிப்பாக கண்மணி வந்து புதுசாக க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்க ஜீவா வந்து உதவி செய்வார். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம ஜீவா ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் போயிருக்கவே கூடாது அப்படின்னு கண்மணிக்காக ஜீவா ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசினதால ஜீவா மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க வெண்ணிலா. தேவையில்லாமல் பிரச்சனை செய்யணும்னு வந்த வெண்ணிலாவுக்கு ஜீவா சரியான பதில் கொடுத்ததால ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கண்மணி.